வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் 2024 எல்லாருக்கும் என்னென்ன ப்ரைஸ் கிடைக்க போகுது, அதாவது ஃபஸ்ட்டு 4 டீம்ஸுக்கு என்ன ப்ரைஸ் மணி கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபைனல்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு 20 crores, அதாவது 20 கோடி ரூபா. யார் ஃபைனல்ஸில் ஃபைனலை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 20 கோடி ரூபாய் கொடுக்கப்படும். அதாவது இது டீமுக்கு கொடுக்கறது, நாட் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கப்புறம் அது டீமுக்கு பிரிக்கப்பட்டு விடும். ரன்னர் அப்பாக வரவங்களுக்கு, அதாவது செகண்டாக வரவங்களுக்கு 13 crores, மூணாவது இடத்த பிடிச்சவங்களுக்கு 7 கோடி ரூபாங்க. அதே மாதிரி 4வது இடத்த பிடிச்சவங்களுக்கு 6.5 crores. இதை தவிர நிறைய பரிசு மழைகள் இருக்குது. ஆரஞ்சு கேப்புக்கு, பர்பிள் கேப்புக்கு, எமர்ஜிங் பிளேயர்ஸ், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ், பவர் பிளேயர்ஸ், கேம் சேஞ்சர், சூப்பர் ஸ்ட்ரைக்கர்னு நிறைய பரிசு மழை இருக்குது ஐபிஎல்லில். அதில் ஆரஞ்சு கேப் பேட்டிங்கில் யார் ஹையஸ்ட்டு ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க ஆரஞ்சு கேப்பு போட்டுன்னு விளையாடி இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரவுண்டில். அவங்க ஃபைனலாக யார் ஆரஞ்சு கேப் வராங்களோ அவங்களுக்கு 15 lakhs rupees உண்டுங்க, 15 லட்சம் ரூபா உண்டு. அதே மாதிரி போலிங்கில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தவங்களுக்கு பர்பிள் கேப் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் 15 lakhs கொடுக்கப்படும். எமர்ஜிங் பிளேயர்ஸ் அவார்டுன்னு ஒன்று இருக்குங்க. எமர்ஜிங் பிளேயர்னால் அவங்க 5 டெஸ்ட்டுக்கு கம்மியாக விளையாடி இருக்கணும், 20 ஒன் டே இன்டர்நேஷ்னலுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஐபிஎல் 25க்குள்ளே தான் விளையாடி இருக்கணும் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். அவங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பரிசு உண்டு, 20 லட்சம் ரூபாய். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸுக்கு 12 lakhs. அதே மாதிரி பவர் பிளேயர்னு ஒரு பரிசு உண்டு, அதுக்கு 15 lakhs. கேம் சேஞ்சர், ஆட்டத்தையே மாட்டக்கூடிய ஒரு விளையாட்டு விளையாடினா அதுக்கு ஒரு பரிசு உண்டு, அதுக்கு 12 லட்சம், அதாவது 12 lakhs. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் அதுவும் இருக்குது, சூப்பர் ஸ்ட்ரைக்கர், அவங்களுக்கு 15 lakhs, 15 லட்சம். ஸோ இதுவரை பரிசு மழைகளை பற்றி பார்த்தோம். இப்போ தோனி மட்டும் 2014 2024 வரைக்கும் என்னென்ன அவருக்கு ஏலத்தொகை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்ப்போம். 2014 2017 வரைக்கும் 12.5 கோடிங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருக்கு 12 கோடி ஒவ்வொரு ஐபிஎல் சீசனுக்கும். அதே மாதிரி 2018, 19, 20, 24 வருஷமும் தலா 15 கோடி ஏலத்தொகை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 2022, 23, 24 12 கோடி. இதுதான் தோனிக்கு வழங்கப்பட்ட ஏலத்தொகை. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.